Hello kutties, today we are going to see 4th standard English term 3 unit 1 the best policy. Look at the picture. ஒரு girl என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. I give the missing thing to the owner or the police. Do you? அதாவது ஏதாவது மிஸ்ஸிங் திங் எனக்கு கிடைச்சதுன்னா நான் அதற்குரிய ஓனர்கிட்ட கொடுப்பேன், இல்லாட்டினா போலீஸ்கிட்ட கொடுப்பேன். நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. டர்ன் டு த நெக்ஸ்ட் பேஜ். மை லிட்டில் பிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபுட் ஹில் அப்படின்னா மலையடிவாரம். A low hill at the base of a mountain. Look at the next picture. Throne. Have you ever seen this object? இதுக்கு பேரு சிம்மாசனம். த்ரோன்னா சிம்மாசனம். அதாவது ராஜா மன்னர்கள்லாம் உட்காருவாங்க இல்லையா, அந்த இருக்கைக்கு பேர் தான் த்ரோன். The chair of the ruler. Next picture பாருங்க. Nurture. Care for and protect something while they grow. நல்லா போசாக்கு கொடுத்து, அதாவது ஊட்டச்சத்து கொடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பேர் தான் நர்ச்சர். நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க. பிரிசன். இது எல்லாருமே நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. சிறைச்சாலை. அதாவது சட்டத்துக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றச்செயல்களில் நாம் ஈடுபட்டால் இங்கே தான் கொண்டு போய் வைப்பாங்க. A place where people who do not follow the law are locked up. நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க. Brass. A metal made by mixture of copper and zinc. அதாவது காப்பரும் துத்தநாகமும் சேர்ந்து செய்த ஒரு பொருள். அது பிராஸ், பித்தளை. ஓகே குட்டீஸ், இதோட லிட்டில் பிக்ஷனரி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. பேஜ் நம்பர் 65. Let us learn. அதில் The 7 Seeds அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கிளாசரியை பார்த்துடலாம். கிங்டம். A region ruled by a king. கிங்டம்னா ராஜாங்கம், ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மன்னர்கள் ஆளக்கூடிய பகுதிக்கு பேர் தான் கிங்டம். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்க. ஃப்ளோரிஷ்ட். டெவலப்ட் இன் எ ஹெல்த்தி வே. அதாவது செழித்தோங்கியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தழை தோங்கியது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்கிலீஷில் ஃப்ளோரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ரிவியர்ட். ரெஸ்பெக்டட், மதிப்பிற்குரிய அல்லது மரியாதைக்குரிய. ஏஜிங், கெட்டிங் ஓல்டு, வயதான. அடாப்ட், லீகலி டேக் அண்ட் பிரிங் அப், அதாவது சட்டப்படி தத்து எடுக்கிறது. லீடர், ஹெட். லீடர்னா தலைவர். நர்ச்சர், கேர், ப்ரொடெக்ட் அண்ட் க்ரோ, அதாவது நல்ல ஊட்டச்சத்துக்கள் கொடுத்து வளர்க்கிறதுக்கு பேர் தான் நர்ச்சர். ஆன்சியஸ், ஈகர், ரொம்ப ஆவலாக இருக்கிறது. டெஸ்டினி, ஃபேட், விதின்னு சொல்லுவோம் இல்லையா அது. பிஹோல்ட், சி, பார்க்குறது. ஓகே குட்டீஸ், ஸ்டோரியை பார்க்கலாம். The 7 Seeds. Long ago there was a kingdom at the foothills of ஆனைமலை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஆனைமலையோட அடிவாரத்துக்கு கீழே ஒரு கிங்டம் இருந்துச்சு. அதாவது ராஜ்யம்னு சொல்லுவாங்க இல்லையா அது.
The kingdom flourished in trade and arts under the rule of their king's rule. அங்க ட்ரேட்னா வர்த்தகம், வியாபாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த ராஜ்யத்தில் அந்த வியாபாரமும், ஆர்ட்ஸ்னா கலை, இந்த ரெண்டுமே தழைத்தோங்கி இருந்துச்சு. ஃப்ளோரிஸ்ட் அப்படின்னா தழைத்தோங்குதல். He was revered by all. அவர், அந்த ராஜா எல்லோராலும் மதிக்கப்பட்டார். It has been 30 years under his rule now. அந்த ராஜா அந்த நாட்டை 30 வருஷமா ஆண்டுகிட்டே இருக்காரு. One day the aging king woke up worried. அந்த ராஜாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அந்த சூழலில் ஒரு நாள் ரொம்ப கவலையோட எந்திரிக்கிறாரு. He was getting very old and had no heir to take his place. ஏன்னா அவருக்கு குழந்தைகள் இல்லை, வாரிசுகள் இல்லை அப்படிங்கிற கவலையில் இருக்கிறாரு. He decided to adopt and raise a child as the heir, but he knew that the adopted child must be honest. அதனால் அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். என்னன்னா, தான் ஒரு குழந்தைய தத்தெடுத்து அதை இந்த நாட்டை ஆள வாரிசாக்கணும். அப்படி தத்தெடுக்கிற அந்த குழந்தை கண்டிப்பாக நேர்மையான குணம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. To find the child, he held a competition in his kingdom that was open to all. அதனால் ஒரு காம்படிஷன் அரேஞ்ச் பண்ணுறாரு. அதை அந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லாருக்கும் சேர்த்து அந்த போட்டியை வைக்கிறாரு. The competition had many levels and spanned for nearly 6 months. அந்த போட்டி அப்படியே 6 மாத காலத்துக்கு இழுத்துக்கிட்டே போகுது. ஏன்னா அதில் நிறைய லெவல் இருக்கிறதால 6 மாதம் சென்றுது. At the end of it, 5 boys and 5 girls made it to the very last round. கடைசியில் 5 பாய்ஸும் 5 கேர்ள்ஸையும் தேர்ந்தெடுக்கிறாரு. There seemed little to separate them. Each one of them was intelligent, strong and capable. இந்த 10 பேரில் யாரையுமே பிரித்து பார்க்க முடியல. ஏன்னா எல்லாருமே அறிவாளிகளாகவும் பலசாலிகளாகவும் திறமசாலிகளாகவும் இருந்தாங்க. இன்டெலிஜென்ட் அப்படின்னா அறிவாளி, ஸ்ட்ராங்னா பலசாலி, கேபபிள்னா திறமசாலி. The king said, I have one last test for you all. The one who passes this test will be the winner. As you all know, the winner will be the heir to my throne. அந்த ராஜா சொல்கிறாரு, உங்களுக்கு கடைசியாக ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன். இந்த டெஸ்ட்டில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். அந்த வின்னரை தான் என்னோட ராஜ்யத்தை ஆளக்கூடிய வாரிசாக தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. He continued, our kingdom depends on agriculture, so the new leader must know how to grow plants. அதாவது நம்முடைய ராஜ்யம் விவசாயத்தை நம்பி இருக்கிறதால, அக்ரிகல்ச்சர்னா விவசாயம், எனக்கு வாரிசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும், செடிகள் வளர்க்குறத பற்றியும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Here are 7 seeds of wheat for each of you. Take them home, plant and nurture them for 6 weeks. இங்கே 7 விதைகள் வச்சுருக்கேன். 7 seeds அப்படின்னா 7 விதைகள். ஒவ்வொருத்தரும் இதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க. இதை 6 வாரத்துக்கு நல்லபடியாக வளர்த்து எடுங்க அப்படின்னு சொல்கிறார். நர்ச்சர்னா நல்லா கேர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி வளர்க்குறது, போசாக்கு கொடுத்து வளர்க்குறது. At the end of the 6th week, we shall see who has done the best job of nurturing them.
6 வாரம் கழித்து யார் இதை நல்லபடியாக வளர்த்து எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். That person will be the heir to the throne. அதில் யார் சிறந்தவங்களாக வளர்க்குறாங்களோ அவங்க தான் அரியணையில் உட்கார முடியும், அதாவது என்னோட வாரிசாக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. Can you guess how the king would find the honest kid using the seeds? உங்களால் யூகிக்க முடிகிறதா இந்த விதைகளை பயன்படுத்தி எவ்வாறு கிங் ஹானஸ்டான கிட்டை கண்டுபிடிப்பார்னு உங்களால் யூகிக்க முடிகிறதா குட்டீஸ்? Turn to the next page. The children took their seeds and hurried home. They all got a pot, prepared some soil and sowed their seeds. அதாவது இந்த சில்ட்ரன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, விதைகளை எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. போய் பாட்னா இந்த இடத்துல பானை கிடையாது, அந்த செடிகளை வளர்ப்போம் இல்லையா ஜாடி, அதைத்தான் இங்கே பாட்னு சொல்லியிருக்காங்க. அதில் சம் சாயில்னா மண், வளர்வதற்குரிய சாயிலை எடுத்துக்கிறாங்க. அண்ட் சோட் their சீட்ஸ், அதில் விதையை முளைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. The entire kingdom was excited. They were all anxious to see who the next king would be. Entire kingdom அப்படின்னா மொத்த ராஜ்யமுமே எக்ஸைட்டட், ரொம்ப ஆவலோடு பரபரப்பாக இருக்காங்க. எல்லாருக்குமே ஆன்சியஸ், ரொம்ப ஆவல், ஈகர். எதுக்கு ஆவலாக இருக்காங்க? who the next king would be, நம்ம நாட்டுக்கு அடுத்த ராஜா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. One of the finalists was Annie. அந்த ஃபைனலிஸ்டில் ஆனி அப்படிங்கிற ஒரு கேர்ள் இருக்காங்க. The days stretched into weeks, but the seeds failed to sprout. நாட்கள் தான் போய்கிட்டே இருக்கே ஒழிய ஆனி கிட்ட இருந்த சீட்ஸ் விதைகள் முளைக்கவே இல்லை. Annie did not know what had gone wrong. Annie and her parents were heartbroken. ஆனிக்கு எது தவறாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியல. ஆனியும் ஆனியோட பேரண்ட்ஸும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. She had selected the soil with care, put the right manure and very dutifully watered it. She had even prayed over it day and night, and yet her seeds had not grown at all. அதாவது ஆனி கரெக்டான சாயில் தான் செலக்ட் பண்ணா, அதே மாதிரி மேன்யூர் சரியான உரம் போட்டு பிளான்ட்டுக்கு வாட்டரை ஊற்றிக்கிட்டு வந்தா, டெய்லி டே அண்ட் நைட் ப்ரே பண்ணுறா. இருந்தாலும் அவளுடைய சீட்ஸ் கொஞ்சம் கூட முளைக்கவே இல்லை. Some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. After all, they said, how can anyone tell if they were the same seeds? அதாவது ஆனியோட ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் போய் நியூ சீட்ஸ் புதிய விதைகளை வாங்கிட்டு பிளான்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருனால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. Annie's parents had always taught her the value of honesty. They reminded her that if the king wanted them to plant just any wheat, he would have asked them to get their seeds. ஆனியோட பேரண்ட்ஸ் அவளுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஹானஸ்டி, நேர்மையினுடைய மதிப்பை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்க திரும்பவும் அவளுக்கு ஞாபகம் பண்ணுறாங்க. கிங் நினச்சிருந்தா நீங்களே அந்த கோதுமைக்குரிய வீட்டுக்குரிய சீட்ஸை வாங்கி செடியை வளர்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் விதையை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க.
அவளுக்கு ஞாபகம் பண்ணுறாங்க. If you use anything different from what the king gave, that would be dishonest. Maybe you are not destined for the throne. If so, let it be. But it would be wrong to cheat the king, they told her. Annie agreed. நீ ராஜா கொடுத்த விதையை பயன்படுத்தாமல் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பயன்படுத்தினா அது நேர்மைக்கு புறம்பாகும். டிஸ்ஹானஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவை ஏமாத்துறதும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வேறு விதையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தடுக்கிறாங்க. It had been 6 weeks now. The much awaited day had come. அதாவது 6 வாரமும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவைட்டட் டே, இந்த நாள் எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நாளும் வந்தது. The children returned to the palace, each of them proudly carrying a pot of healthy seedlings. எல்லா சில்ட்ரனும் பேலஸ்க்கு திரும்ப வர்றாங்க, அதாவது அரண்மனைக்கு திரும்ப வர்றாங்க. ஈச் ஆஃப் தம் ப்ரௌட்லி கேரியிங், எல்லாருமே ரொம்ப பெருமையோட தூக்கிக்கிட்டு வர்றாங்க. எல்லார் கையிலுமே நல்லா ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்த சீட்லிங்ஸ் கையில் இருக்குது. It was obvious that the other 9 had great success with their seeds. The king arrived. He was beaming, looking at the children and their pot of healthy seedlings. ராஜா வர்றாரு, சில்ட்ரனை பார்க்குறாரு, அவங்க வச்சிருந்த பாட்டில் நல்லா வளர்ந்த சீட்லிங்ஸையும் பார்க்குறாரு. He began walking along the line of pots the children had kept. He asked each of them, "Is this what grew from the seeds I gave you?" And each of them responded, "Yes, Your Majesty." Then the king would nod and move down the line. அதாவது அந்த சில்ட்ரன் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பார்ட்ஸை பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்துக்கிட்டே ஒவ்வொருத்தட்டையும் கேட்குறாரு, நான் கொடுத்த விதையில தான் இந்த செடிகள் வளர்ந்ததா அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தருமே அதை ஆமான்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதற்கு பதில் என்ன சொல்கிறாங்க? எஸ் யுவர் மெஜஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜஸ்டினா மேன்மை தாங்கிய அப்படின்னு அர்த்தம். அதை ராஜா என்ன பண்ணுறாரு, தலையை ஆட்டிக்கிட்டு அப்படியே லைனில் மூவ் பண்ணிக்கிட்டு போகிறாரு. The king finally got to the last one, Annie. The girl was shaking. She feared that the king might have thrown her into prison for wasting his precious seeds. "What did you do with the seeds I gave you?" the king asked. ஃபைனலாக ஆனி கிட்ட வர்றாரு. அவளுக்கு என்ன ஆகுது, நடுக்கம் ஏற்படுது. She feared, அவளுக்கு பயம் உண்டாகுது. எங்கே நாம் அவர் கொடுத்த விதையை சரியான முறையில் வளர்க்காததுனால நம்மளை பிரிசனில் தூக்கி போட்டுருவாங்களோ, ஏன் என்னுடைய விதையை வேஸ்ட் பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு பிரிசனில் தூக்கி போட்டுருவாங்களோன்னு பயப்படுறா. ராஜா அவள்கிட்ட கேட்குறாரு, நான் கொடுத்த விதையை நீ என்ன பண்ணின? வாட் டிட் யூ டூ வித் த சீட்ஸ் ஐ கேவ் யூ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்க. யுவர் மெஜஸ்டி, I planted them and cared for them every day. I am sorry, but they failed to sprout, Annie said. She hung her head in shame. Boo! jeered the crowd. Your Majesty, Annie சொல்றா, நீங்கள் கொடுத்த விதையை சரியாக தான் பிளான் பண்ணி கேர் பண்ணி வளர்த்தேன், ஆனால் அது முளைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளுடைய தலை வெக்கத்தினால தலையை தொங்க போட்டுறா. கூட்டத்தில் இருந்து
எல்லாரும் கத்துறாங்க, பூ அப்படின்னு கத்துறாங்க. But the king raised his hands and signaled for silence. Then he said, "Dear people, behold my heir, the next leader of our kingdom." கிங் என்ன பண்ணுறாரு? raised his hands, அவருடைய கைகளை தூக்கி சைலன்ஸ் சிக்னல் காமிக்கிறார். எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சிக்னல் காமிக்கிறாரு. காமிச்சிட்டு திரும்ப சொல்கிறாரு, டியர் பீப்புள், அன்பார்ந்த மக்களே, என்னுடைய வாரிசை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலை காமிக்கிறார். த பீப்புள் வேர் கன்ஃபியூஸ்ட். ஒய் தட் கேர்ள்? ஹவு கேன் ஷி பி த ரைட் சாய்ஸ்? மக்கள் குழப்பம் அடைகிறாங்க. கன்ஃபியூஸ்டாக குழப்பம் அடைதல். அது எப்படி அவள் ரைட் சாய்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆனி வளர்த்த செடி முளைக்கவே இல்லை இல்லையா? அதனால் மக்கள் குழப்பம் அடைகிறாங்க. The king took his place on his throne with Annie by his side and said, I gave each of them 7 seeds. This test was not for growing wheat. It was a test of character, a test of honesty. If a leader must have one quality, it must be that he or she should be honest. People should be able to trust the leader. Only this girl passed the test. I gave boiled seeds and boiled seeds cannot grow. ராஜா அவருடைய அரியணைக்கு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் ஆனியும் நிற்கிறாங்க. நான் எல்லாருக்கும் 7 சீட்ஸ் கொடுத்தேன். அது வீட்டை வளர்க்குறதுக்கான டெஸ்ட் கிடையாது. திஸ் டெஸ்ட் வாஸ் நாட் ஃபார் க்ரோயிங் வீட். அது டெஸ்ட் ஆஃப் கேரக்டர், டெஸ்ட் ஆஃப் ஹானஸ்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தருடைய கேரக்டரையும் அவங்க ஹானஸ்டியாக இருக்காங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வச்ச போட்டி அது. லீடர் கண்டிப்பாக நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் மக்கள் அந்த லீடரை நம்புவாங்க. நான் வச்ச டெஸ்ட்டில் இந்த கேர்ள் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கா. நான் எல்லாருக்கும் கொடுத்த விதை பாயில்டு சீட்ஸ், வேக வைத்த விதைகள். வேக வைத்த விதைகள் எப்படி வளரும்? cannot grow, வளராது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது ஹானஸ்டிக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. அதனால தான் ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்களும் உங்கள் லைஃப்பில் வெரி ஹானஸ்டாக இருந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ்? லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.